அப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுப்பா விமல். அப்பா, நீங்க எல்லா படிப்பினையும் எனக்கு ஏற்பாடு செய்திருக்கீங்க. இருந்தும் என் மனமெல்லாம் ஒரே சங்கடம் நிறைந்திருக்கு. நீ கிருஷ்ண பக்தியோட தூய பாதையில செல்லாதவர உன் மனசுக்கு ஆனந்தம் கிடைக்காது. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு சத்குரு. கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்ற ஒருவரால தான் இதை வழிநடத்த முடியும். ஆனா அப்பா, இன்று இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீங்க சொல்கின்ற தூய பக்தர் எனக்கு எங்க கிடைப்பார்? தேட வேண்டிய அவசியம் இல்லை, உன் அருகிலேயே தான் இருக்கார். எனக்கு புரியலப்பா, யார் அவர்? கௌர கிஷோர்தாஸ் பாபாஜி மகாராஜ். அவர் உன்னை கண்டிப்பா நல்ல வழியில நடத்துவார். நீங்கள் என்னை உங்களுடைய சீடராக ஏற்றுக்கொள்வீர்களா? போ, தேடு. உன்னை வழிநடத்த யோகியதை உள்ள ஒரு உத்தமரை தேடு. அதனால் தானே நான் உங்களிடம் வந்திருக்கேன். இங்க யாரும் இல்ல, என்கிட்ட ஒன்னும் இல்ல. போ, இங்கிருந்து செல். மகாராஜ், உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா? நீங்கள் எப்படி வேணாலும் என்னை சோதிச்சு பாருங்க, நான் தயாராக இருக்கின்றேன். நீ போ. நான் கிருஷ்ணர்கிட்ட கேக்குறேன். கிருஷ்ணர் உனக்கு குரு ஆகும் யோகியத்தை எனக்கு உண்டுன்னு சொன்னார்னா நான் உன்னை சீடனாக ஏற்றுக்கொள்கிறேன். போ. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. கேக்கல? போ. உத்தரவு மகாராஜ். இதோ பாருங்க, என்ன நடந்ததோ அது பகவானோட விருப்பத்துல தான் நடந்தது. நான் வெறும் கருவிதான். விமல், வாப்பா. என்ன நடந்தது? உன்னால சந்திக்க முடிஞ்சதா? சந்திச்சேன்பா. அவரை தரிசித்தவுடன் என் உள்ளத்தில் உறுதி இன்னும் பல மடங்கு கூடுதல் ஸ்திரம் பெற்றுவிட்டது. எனக்கு குருன்னு ஒருத்தர் உண்டு என்றால் அவர் மட்டுமே. ஆனா அவர் ஏதாவது சொன்னாரா? அப்பா, பகவான் கிருஷ்ணர் உத்தரவு கொடுத்தால் சீடராக என்னை ஏற்றுக்கொள்வதென்று என்னிடம் சொன்னார்ப்பா. மகாராஜ், இங்க எங்க வந்த? காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு ஒன்னும் தெரியாது. மகாராஜ், நீங்க கிருஷ்ணர் கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னீங்க. அதுவா? நான் மறந்துட்டேன். நான் இப்போ இங்கேயே காத்திருக்கேன் மகாராஜ். கேட்டுட்டேன். பகவான் கிருஷ்ணர் என்ன சொன்னார்னு சொல்லுங்க. நான் குரு வாங்க தகுதியும் யோகியதையும் இல்லாதவன். தகுதியுள்ள குருவை தேடு. போ, இங்க இருந்து போ. சொல்லிட்டல, போ. இல்லை மகாராஜ், இந்த வேதனையை என்னால் தாங்க முடியாது. இனி என்னால் திரும்ப உயிரோடு போக முடியாது. தயவு செய்து இந்த அநீதியை எனக்கு செய்யாதீங்க. கிருஷ்ண உணர்வு பாதையில் செல்லவில்லை என்றால் என் வாழ்க்கைக்கே பிரயோஜனம் இல்லை. இந்த வாழ்க்கையை நான் தியாகம் செய்திடுவேன். தற்கொலைக்கும் தயங்க மாட்டேன். என் மன விசாரணையை கிருஷ்ணரும் நீங்களும் நன்கு அறிவீர்கள். இருப்பினும் நீங்கள் ஏன் என்னை சீடராக ஏற்க மறுக்கிறீர்கள்? நீங்கள் தானே சொன்னீர்கள் நான் வேத பாடத்தில் வித்வான் என்று. ஆனால் குரு இல்லாமல் நான் பெற்ற ஞானம் சமுத்திரத்தில் உள்ள தண்ணீரை போல எவருடைய தாகத்தையும் தீர்க்க கடல் நீர் உதவாது. எல்லாம் கிடைக்கப் பெற்றும் நிராகதியாக தள்ளப்பட்டுள்ளேன். கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. அழுகாத விமல் பிரசாத், எழுந்திரு. நீ உன் கண்ணீரால் மனதில் இருந்த சிறு கலங்கங்களையும் கழுவி பவித்திரம் அடைந்து விட்டாய். உன் இருதயம் அனைத்தும் கலங்கங்களிலிருந்து முற்றிலும் தூய்மை அடைந்து விட்டது. இப்போ நீ ஸ்ரீ கிருஷ்ண பக்தி மார்க்கத்தில் செல்வதை யாராலும் தடுக்க முடியாது. பகவான் கிருஷ்ணரே ஸ்வயம்
உன்னோடு இருக்கிறார். போ, ஸ்நானம் செய்து விட்டு வா. போ. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. स्वाहा ॐ भूर्भुवः स्वः ॐ तत्सवितुर्वरेण्यं ॐ तस्य पितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि ॐ भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ धियो यो नः प्रचोदयात्। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम राम। குருதேவ் குருதேவ். நகரு. நீங்க என்ன செய்றீங்க? பாபாஜி மகாராஜ் சமாதி என்னுடைய ஆசிரமத்துலதான் அமையும். அது இருக்கட்டும், ஆனா பாதங்களை ஏன் கட்டுறீங்க? பாபாஜி மகாராஜோட இறுதி விருப்பம் இதுவா தான் இருந்தது. அவரின் தேகத்தை புனித பவித்திரமான இந்த நவதீப தாமத்துல இழுத்து செல்ல வேண்டும் அவர் விருப்பப்பட்டார். சரியா சொல்றாரு. நீங்கள் எல்லோரும் முட்டாள்கள். பாபாஜி மகாராஜ் பகவான் கிருஷ்ணருடைய சிறந்த மகா பக்தர். அவருடைய பெரும் அடக்கம் பணிவு காரணமாக தன்னை ஒரு அர்ப்பனாக அடையாளப்படுத்திக் கொண்டார். நம்முடைய நற்கதிக்காக பாபாஜி மகாராஜ் இங்கே தோன்றினார். நீங்கள் அவரை காலில் கட்டி தரவென்று இழுத்துட்டு போக துணிஞ்சிட்டீங்க. ஆனா பாபாஜி மகாராஜ் சேவர்கள்னு சொல்லிக்கிறீங்க. பேசி நேரத்தை வீணடிக்காத. பாபாஜி மகாராஜ் என்ன விருப்பப்பட்டாரோ அதே நாங்க செய்யணும். வாங்க எடுங்க. நிறுத்துங்க. முடிவா ஒன்றை சொல்லிடுறேன். பாபாஜி மகாராஜுக்கு ஒரே அங்கீகரிக்கப்பட்ட சீடர் நான். அவருக்கு இறுதி மரியாதை பணிவிடை செய்யக்கூடிய உரிமை எனக்கு மட்டுமே. அது சரி, நீ சீடரா இருக்கலாம், முற்றும் திறந்த துறவி இல்லையே. நீ எப்படி பாபாஜி மகாராஜ் தேகத்தை தொட முடியும்? ஆமாம், நான் முற்றும் துறந்த துறவியா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் நைஷ்டீக பிரம்மச்சாரியாக இருக்கின்றேன். நான் என் ஆத்மாவும் தூய நிலையில் இருக்கின்றது. நான் உங்களைப் போல முற்றும் துறந்த துறவியைப் போல காவி உடை அணிந்து கபட வேடம் இட்டு குருதேவகருக்கும் சமூகத்திற்கும் துரோகம் இழைக்கல. உங்கள யாரு ஒரு பெண்ணை கூட தொடாதவர் இருக்கீங்க? அவர் முன்வாங்க. குருதேவகர் தேகத்தை தொட்டு
பணிவிடை மரியாதை செய்யும் உரிமை பவித்திரமான சரீரம் மற்றும் ஆத்மாவுடைய ஒருவருக்கு மட்டுமே. 1 வருடம் என்ன, 6 மாசம், 3 மாதம், 1 வாரம், ஒரே ஒரு நாள். முற்றும் துறந்த துறவின்னு மாறு தட்டிக்கிறீங்க. ஆனால் அதனுடைய லட்சணம் துளியும் இல்லையே. எல்லாத்தையும் விட அவர்தான் சரியானவர். குருதேவ், என்ன விமல் பிரசாத், நீ மிகவும் வருத்தமும் எதையோ சிந்தித்து சங்கடத்தில் இருப்பதாக தெரிகிறது. ஆமாம் குருதேவ். குருதேவ், சைத்தன்ய மகாபிரபுவின் உபதேசங்களை எப்படி நான் பூர்த்தி செய்வேன்? அப்பா அதை செய்வதற்கு முயற்சி செய்தார். ஆனால் அவர் மறைந்து விட்டார். நீங்களும் என்னை விட்டு பிரிந்து விட்டீர்கள் குருதேவ். நான் தன்னந்தனியாக இதையெல்லாம் எப்படி செய்வேன்? நீ தனியாக இல்லை, ஸ்ரீ கிருஷ்ணர் உன்னுடன் இருக்கிறார். உன் தகப்பனார் பக்தி வினோத் தாக்கூர் உன்னோடு இருக்கிறார். நாம் உன்னோடு இருக்கிறோம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு உன்னோடு இருக்கிறார். நீ தனியாக இங்கே இருக்க. ஆனால் நீ ஒன்றை செய்ய வேண்டும். உங்களின் கட்டளை குருதேவ். அது என்னவென்றால், இந்த சம்சார வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டும். நீ சந்நியாசியாக வேண்டும். हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 குருதேவ், நீங்கள் இந்த சந்நியாசத்திற்கு சாட்சி. தபஸ்யம் தவம் நிறைந்த துறவு நிலையில் கிருஷ்ண பக்தி, பிரச்சாரம், சேவை தங்களின் பாத துளி கருணையால் வெற்றி பெற வேண்டும். எங்களை ஆசீர்வதிப்பீராக குருதேவரே. யார் அது? ஒரு பெரிய மகான். நானும் நண்பரும் அவரை சந்தித்தோம். யார் அவர்? பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜ், ஒரு சாது. இல்ல, முடியாது. நான் ஒரு சாமியாரையும் சந்திக்க விரும்பல. அபை, எங்களில் நீதான் அனுபவம் வாய்ந்தவர். இவர் சிறந்த ஆச்சாரியர். இவர் சாமானியர் அல்ல.
புனித மாயாபுரை சேர்ந்தவர் உல்டாடங்காவில் இருக்கிறார். பாரு, இங்க நிறைய வேலை இருக்கு, அப்புறம் பார்க்கலாம். நல்லா இருக்குதே, ஆன்மீகவாதியான நீ தயங்குறியே. நரேன், அவர் ஒரு சாமியார். ஆனா கல்கத்தால இருந்து இங்க யாசிக்கவா வந்திருக்கார்? அதைதான் நானும் சொல்கிறேன். நீ வந்துதான் பாரு, அவர் யாருன்னு எங்களுக்கு சொல்ல. வா போலாம். சரிப்பா, வரேன். ஆனா 5 நிமிஷம் தான் அங்க இருப்பேன். சரிப்பா, 5 நிமிஷம். வா போலாம். வரேன். கோஸ் பாபு, கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். சைத்தன்ய மகாபிரபு மற்றும் அவருடைய சகாக்கள் மிக உத்தமமானவர்கள். அவர்களைப் போல யாரும் இல்லை, யாரும் இருக்கவும் முடியாது. பகவான் சைத்தன்ய மகாபிரபு மற்றும் அவருடைய சகாக்களின் போதனை மனித குலத்தின் நல்வாழ்விற்காகவும் சீர்திருத்தத்திற்காகவும் அமைந்துள்ளது. இது குறிப்பிட்ட நாடு, ஜாதி அல்ல மதத்திற்கானது அல்ல. இது பிரபஞ்சம் முழுவதற்குமானது. ஆகவே சைத்தன்ய மகாபிரபுவின் போதனைகளை பிரச்சாரம் செய்வது நமது அனைவரின் தலையாய கடமையாகும். நீ நன்கு கற்றறிந்தவன். நீ சைத்தன்யரின் போதனைகளை ஏன் பிரச்சாரம் செய்யக்கூடாது? நானா? ஆமா, நீயேதான். போய் உலகின் எல்லா மூலைகளிலும் பிரச்சாரம் செய். இதுவே உன் தலையாய கடமை. மன்னிக்கவும். இன்றைய சூழ்நிலையில் யார் நம் கருத்தை கேட்பார்கள்? ஆங்கிலேயரின் பிடியில் ஆட்சி உள்ளது. மக்கள் அனைவரும் அடிமையாயிருக்கும் அவல நிலை. ஆமாம், சரியாய் சொன்னாய். நாட்டை விடுதலை பெற செய்வது ஒரு கடமைதான். ஆனால் அது தலையான கடமை ஆகாது. நீ என்ன நினைக்கிறாய்? ஆங்கிலேயரிடம் இருந்து சுதந்திரம் பெற்றால் நிலையான சுதந்திரம் கிடைக்கும் என்று நினைத்தாயா? நாட்டை ராஜ்யம் செய்பவர்கள் மாறலாம், தவிர நீங்கள் ஆளப்படுவது ஒருபோதும் மாறாது. நான் சுதந்திரம் என்று சொல்வது இந்த அரசியல்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இந்த பௌதிக உலகில் குவிந்திருப்பது அறியாமை. கிருஷ்ண பக்தி மட்டுமே பரம சத்தியம். மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட விதி நியமங்கள் மனிதர்களுக்கு ஒருபோதும் சாதகமாக அமையாது. இது வேத சாஸ்திரங்கள் மற்றும் குரு சீட பரம்பரையின் பரிந்துரை. மனிதர்கள் தங்களில் ஒருவரையும் தான் பிறந்த மண்ணையும் வழிபடும் போது இந்த சம்சார சாகரத்தில் அகப்பட்டுக் கொள்கின்றனர். மனிதர்கள் மட்டுமல்ல, அனைத்து ஜீவன்களும் பகவானின் நித்திய தாசர்கள் ஆவார்கள். ஆகவே தலையாய கடமை நாம் புரிந்து கொள்வதோடு நிறுத்தாமல் அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். கிருஷ்ண பக்தி என்பது இந்தியாவில் உள்ள அரசியல் சூழ்நிலைக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. கிருஷ்ண பக்தியின் பிரச்சாரம் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆகவே உன்னை போல கற்றவர் தானும் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். இத்துடன் இன்றைய வகுப்பு முடிகின்றது. எல்லோரும் சொல்லுங்கள். हरे राम 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 हरे हरे। வைஷ்ணவரா, பிராமணரா, இதுல யாரு சிறந்த உத்தமமானவர்? இந்த கேள்விக்கு என்னோட முடிவு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பிராமணர்கள், சிறந்த வித்வான்கள் எல்லாரையும் கூட்டியிருக்காங்க. நான் அங்க போயாகணும். நான் போகலேனா பக்தி வினோத் தாக்கூர் பின்வாங்கிட்டார், இங்க வருவதையே தவிர்த்துட்டார் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் அங்க போறது ரொம்ப முக்கியம் விமல் பிரசாத். நான் நிச்சயம் போவேன். அப்பா, இல்லை, அங்கு போவது அத்துணை அவசியம்னா நான் போறேன். நீயா?
ஏன்பா, என் மீது நம்பிக்கை இல்லையா? உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு மகனே. ஆனா அங்க அப்பா, குரு மகாராஜ் மற்றும் உங்களின் ஆசீர்வாதம் எனக்கு இருக்குமேயானால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கட்டளைக்கு இணங்க வைஷ்ணவர்களே உத்தமமானவர்கள் என சிரேஷ்ட முன்னோடிகளின் கூட்டத்தில் என்னால் நிச்சயமாக நிரூபிக்க முடியும். போயிட்டு வா மகனே. என்னோட ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு. வெற்றியோடு வா. நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்க தனியா? பக்தி வினோத் தாக்கூர் எங்க? அவருக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? என்னாச்சு அவருக்கு? ஒன்றும் கவலைப்படுவதற்கு இல்லை. எல்லா பங்கேற்பாளர்களும் வந்துட்டாங்களா? ஆனா விமல் பாபு, அவங்க வருத்தப்படுவாங்க. தாக்கூர் பக்தி வினோதார் வராதது பகவான் சித்தம். நீங்க வாங்க, உட்காருங்க. எப்பா கேட்டீங்களா? பக்தி வினோத் தாக்கூர் வரலையா? அதுக்கு பதிலா அவங்க பையன் தான் வந்திருக்காரு. என்ன இப்படி ஆயிடுச்சு? அவருக்கு வர முடியாத காரணம் பாரு. எவ்வளவு பெரிய பெரிய வித்வான் எல்லாம் வந்திருக்காங்க. பக்தி வினோத் தாக்கூர் நல்ல அனுபவமும் பக்குவமும் நிறைஞ்ச மகா, வேத ஞானம் உள்ளவரு. அவர் வந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும். வா போய் கேட்கலாம் இவங்கள. உட்காருங்க. அன்பர்களே, இப்போது சபை தொடங்க உள்ளது. மரியாதைக்குரிய அன்பர்களே, நன்றி. இங்க வர்றதுக்கு முயற்சி எடுத்துள்ள உங்க அனைவருக்கும் சபை நன்றியை தெரிவிச்சுக்குது. அன்பர்களே, இந்த சபை பிராமணர்கள் மற்றும் வைணவர்களை பற்றிய சந்தேகத்தை களைவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதுதான் இந்த சபையோட முக்கிய நோக்கம். இதோட முக்கிய காரியதரிசி பக்தி வினோத் தாக்கூர் உடம்பு சரியில்லாதால அவரால் வர முடியல. அவருக்கு பதிலா அவரோட மகன் விமல் பிரசாத் வந்திருக்காரு. அவரை இந்த சபை அன்போட பேச அழைக்கிறோம். விமல் பாபுஜி, தொடங்குங்க. நமஸ்காரம். எனது அப்பா ஸ்ரீ பக்தி வினோத் தாக்கூரின் உடல்நிலை காரணத்தால் நான் இங்கு வந்துள்ளேன். நீங்கள் எல்லோரும் என்னை ஏற்றுக்கொள்வீர்கள் என நான் எதிர்பார்க்கின்றேன். வடக்கே இமயமலையில் தொடங்கி தெற்கே கன்னியாகுமரி வரை பறந்து விரிந்திருக்கும் இந்த பாரத பூமி ஆன்மீக கலாச்சாரத்திற்கு பெயர் போனது. இந்த ஆன்மீக கலாச்சாரத்தின் தூதுவர்களாக சர்வ உத்தம பிராமணர்கள் பாவிக்கப்படுகிறார்கள். பூமியில் பிறந்தவர் மட்டுமல்ல, சர்வ லோகத்தில் உள்ள தேவர்களும் வணங்கக்கூடியவர்களாக இவர்கள் உள்ளனர் என மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிராமணர்கள் அக்னிக்கு ஒப்பானவர்கள். அவர்களின் சக்தி அபரீதமானது. அவர்கள் நினைத்தால் அனைத்து உலகத்தையும் எரித்து சாம்பலாக்க முடியும். அவர்களின் கடும் கோபத்தினால்தான் கடல் நீர் உப்பு கரிக்கும் தன்மையையும் தாகத்தை தீர்க்கும் இயலாமையையும் பெற்றுள்ளது. பிராமணர்கள்
போற்றுதலுக்குரியவர்கள். அவர்களின் கருணையால் தேவர்கள் சொர்க்கலோகத்தில் வசிக்கின்றார்கள். பிராமணர்களின் வாயில் வரும் வார்த்தைகள் எப்போதும் பொய்ப்பதில்லை. பிராமணர்களை திருப்தி செய்தால் தேவர்கள் திருப்தி அடைகின்றனர். பிராமணர்களின் நிலை பௌதீக உலகில் மிக உயர்ந்த ஸ்தானமாகும். பிராமணர்கள் சத்கர்மி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இவர்களை விட மிக உயர்ந்த நிலையில் வைஷ்ணவர்கள் உள்ளனர். ஏனெனில் அவர்கள் பௌதீக விதிகளில் இருந்து விலக்கு பெற்றவர்கள். அவர்கள் முழு சுதந்திரமானவர்கள். சுதந்திரத்திற்கான அர்த்தம் அவர்கள் விஷ்ணுவின் சேவையில் தம்மை அர்ப்பணித்தவர்கள் என்பது. யார் ஒருவர் பரமேஸ்வரரான பகவானின் பாத கமலத்தில் சரணடைந்துள்ளார்களோ அவர்கள் பௌதீக பந்தங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்கள். ஆகவே அவர்களின் நிலை என்னவென்றால் சத்கர்மிகளை விட மேலானது. இப்படிப்பட்ட அரிதான ஆத்மாவே வைஷ்ணவர் என்று அழைக்கப்படுகிறார்கள். பௌதீக லோகத்தில் இருப்பவர்கள் சத்கர்மி என்றாலும் இந்த உயர்ந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக அவர்கள் இருக்கின்றனர். ஆனால் இதுதான் சத்தியம். வைஷ்ணவர்கள் அடையும் இந்த உயர்ந்த நிலையை சத்கர்மிகள் பகவானின் திருப்பாதங்களில் சரணடையாமல் ஒருபோதும் பெற முடியாது. ஏனென்றால் வைஷ்ணவர்கள் பகவானின் திருப்பாதத்தை அடைக்கலமாக ஏற்று சரணடைந்த திவ்ய ஆத்மாக்கள். ஹரி போல்.